அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 22nd December வீக்லி கான்டெக்ஸ்ட். ஸோ ரெகுலராக நம்மளுடைய சேனலில் கான்டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். எதுக்காகனா ஒரு ட்ரேடிங்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அப்போ தான் மார்க்கெட்டில் அந்த பர்டிகுலர் டேயில் நடக்கக்கூடிய அந்த ரியாக்டிவை நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பேர்னஸோடு ரிலேட் பண்ணி மார்க்கெட்டோடைய அந்த ஆக்ஷன் ப்ராசஸில் அக்செப்ட் ஆகிருக்கா ரிஜெக்ட் ஆகிருக்கா அப்படின்றத புரிஞ்சு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இன்ட்ராடேயில் பார்க்குறதோ இல்லை உங்கள் பொசிஷனை பேலன்ஸ் பண்ணுறதோ இல்லை பொசிஷனை ஹோல்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறதோ இல்லை நம்மளுடைய ட்ரேட் இப்போ கரெக்டான செட்டப்பில் இல்லைன்னு சொல்லி ஒரு மினிமம் லாஸில் எக்ஸிட் ஆகிட்டு அது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் மார்க்கெட் சென்டிமெண்ட் தகுந்தாப்பில் அந்த ட்ரேட் சைடை எடுக்கிறதா அப்படின்ற அந்த கிளாரிட்டி உங்களால் அக்செப்ட் பண்ண முடியும். ஒரு அதிர்ச்சி இல்லாமல் அவங்களால இது பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த கான்டெக்ஸ்டோடைய நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது நீங்கள் உங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறதோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் இது ஒரு எஜுகேஷனாக ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலில் கான்டெக்ஸ்ட்டை நம்ம எவ்வளோ வால்யூம் பை பண்ணாங்க, எவ்வளோ வால்யூம் செல் பண்ணாங்க, சரிங்களா, அப்புறம் டெக்னிக்கல் இண்டிகேட்டர், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் போட்டு மண்டையில் போட்டுட்டு நம்ம குறைஞ்சிட்டு இருக்கிறத விட ப்ரொஃபைலில் நமக்கு எப்படி பெல் கர்வ் அமையுது, அந்த பெல் கர்வ்லேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு புரியுது, அப்போ ப்ரைஸ் அந்த பெல் கர்வுக்கு எந்த இடத்துல நான் அக்செப்டன்ஸ் பார்க்கணும் அப்படின்ற அந்த கோரிலேட்டோடு நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய அந்த கவனம் சிதறாமல் ஒரே இடத்துல இருக்கும்போது மார்க்கெட்டோடைய ரியாக்ஷனை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா, இதை தான் நாங்கள் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்போது தொடர்ச்சியாக மார்க்கெட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறோம், ஆனால் அந்த இடத்துல நம்மளால் கரெக்டான ட்ரேட் எடுக்க முடியல அப்படின்ற போது இந்த அப்ரோச்சை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஃபைன் டியூன் பண்ணும். அதுதான் நாங்கள் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் ஒரு சீரியலாகவே உங்களுக்கு இங்கே ப்ளேலிஸ்ட்டில் இந்த கான்டெக்ஸ்டோட அப்டேட் இருக்குது, உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டோடைய கான்டெக்ஸ்ட்டு நம்ம போவோம். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டோட கான்டெக்ஸ்ட்டில் நம்ம வீக்லியில் எப்பயுமே பேசிக்காக எல்லா ட்ரேடருக்கும் புரியா மாதிரி ஒரு லாங்குவேஜில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரொஃபைலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த மூவிங் ஆவரேஜ் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணும்போது ரியாக்ட் ஆகும். ஸோ அந்த ரியாக்ஷன் இதுக்கு மேலே போக முடியல. அகெயின் இந்த மூவிங் ஆவரேஜுக்கு அப்போ பிலோவில் நமக்கு என்ன கிடைக்கணும், பிலோவுக்கு உண்டான அக்செப்டன்ஸ் கிடைக்கணும், பிலோ அக்செப்டன்ஸ் கிடைக்கணும். ஐ மீன் இந்த ஜோனுக்கு பிலோ அக்செப்டன்ஸ் கிடைக்கணும். அது கிடைக்கல, ஆனால் மார்க்கெட் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அப்போது என்ன தெரியுது, நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் அது என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டில் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அது பை சைடு டேர்ன் ஆகுமான்ற அந்த கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். அது நீங்கள் ஆல்ரெடி கிஃப்ட் நிஃப்டிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியில் இந்த ரெக்குயர்மெண்ட் நமக்கு தேவைப்படுது. அப்போ என்ன தேவைப்படுது, நமக்கு நேற்று நடந்த அந்த டேக்கு அபவில் ப்ரைஸ் நமக்கு இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகணும். அப்போ இந்த மூவிங் ஆவரேஜ்லேருந்து ப்ரைஸ் டேர்ன் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் என்னவாக இருக்கும், செகண்ட் டார்கெட் என்னவாக இருக்குது, தேர்ட். இது பேசிக்காக எனி ட்ரேடர் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்ச ட்ரேடர் மூவிங் ஆவரேஜ் யாராக இருந்தாலும் இதை பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துல ரியல் டைமில் நாளைக்கு மார்க்கெட் மூவ் ஆகும்போது அதை எப்படி கோரிலேட் பண்ணுறதுன்றத நமக்கு ப்ரொஃபைல் ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதே மாதிரி இங்கே நிஃப்டியில் மூவிங் ஆவரேஜ் இருக்குன்னு டச் பண்ணும்போது ரியாக்ட் ஆகிருக்கு. அகெயின் மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணும்போது ரியாக்ட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ என்ன வேணும், நமக்கு கண்டினியூட்டி வேணும். நிஃப்டியில் கண்டினியூட்டி வேணும். அப்போ அந்த கண்டினியூட்டி மட்டும் இருந்ததுன்னா மார்க்கெட் நமக்கு இந்த அளவுக்கு போகிறதுக்கான பொட்டென்ஷியல் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இதை நீங்கள் அறுதிட்டு கன்ஃபார்மாக சொல்லலாமா அப்படின்ற அந்த மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா மார்க்கெட் இஸ் எ டைனமிக். ஓகேங்களா, அதில் அதுதான் சூப்பர் பவர். இப்போ நீங்கள் மார்க்கெட் கீழே தான் போகும் மேலே தான் போகும் நம்ம கேரண்டாக சொல்ல முடியும். அது என்ன, ஆனால் ப்ராபபிலிட்டி எந்த பக்கம் இருக்குது, ஓகேங்களா, ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் எந்த பக்கம் இருக்குது அப்படின்ற அந்த புரிதல் நமக்கு கிடைக்கும் போது அந்த டைரக்ஷனை நோக்கி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ஒரு பொசிஷனோ ஒரு எடுக்கும் போது ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோடு நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு அது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடாக அமையுது. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை முதல்ல வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் 1 by 1 டீட்டெயிலிங்காக நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கலாம். ஓகே, அப்போ நமக்கு என்ன புரிதல் வந்துருச்சு, 2 times மார்க்கெட் இங்கே மூவிங் ஆகுது, டெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும், கன்ஃபர்மேஷன் வேணும். வந்ததுன்னா இங்கே வரும். அப்போ இதே தான் நம்ம என்ன வரும், ஹார்மானிக் பேட்டர்னில்
ஒரு டபிள்யூ பேட்டர்னா இங்கே நமக்கு வரும். அப்போ இந்த இடத்துக்கு மேலே ப்ரைஸ் போகுமா போகாதா அப்படின்ற அந்த கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ப்ரொஃபைல் தெரிஞ்சவங்க அதுக்கான கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது அவங்க டார்கெட்டை புரியுது. அவள் ப்ரைஸ் நேராக இங்கேருந்து போகுமா, ஒரு நாள் போகலாம், அடுத்த நாள் இப்படி வரலாம், திரும்பி போகலாம், ஒரே நாள் கூட மேலே போகலாம். அப்போ இது வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆனால் அந்த ப்ராபபிலிட்டி எவ்வளோ நேரத்தில் போகும், எவ்வளோ நாட்களில் போகும், ஒரே நாளில் போகுமா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அப்போ அதனால தான் நம்ம எடுக்கக்கூடிய அந்த பொசிஷனுக்கு ப்ராப்பர் ஹெட்ஜிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே நாலேஜ் வந்துருச்சு, அந்த நாலேஜை நீங்கள் மணியாக மாற்றணும். ஓகே, இப்போ மந்த்லி ப்ரொஃபைல் பார்ப்போம். இப்போ மந்த்லி ப்ரொஃபைல் டிசம்பர் மந்த்து முடிய போகுது, இயர் எண்டு. ஓகேங்களா? அப்போது அபவில் ரிஜெக்ட் ஆன ப்ரொஃபைல் என்ன இருக்குது, வேல்யூ ஏரியாவுக்கு ப்ரீவியஸ் மந்தோட வேல்யூ ஏரியாக்குள்ளே உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆன பிறகு உங்களுக்கு இங்கே பேலன்ஸ் பண்ணியிருக்கு. இது வந்து மந்த்லின்னு நமக்கு கிடைக்குது. ஓகே, அகெயின் இங்கே ரொட்டேஷனல் தான் இந்த மந்த்து. அப்போ ரொட்டேஷனில் இங்கே லோவில் இருக்குது, தென் எங்கே வரலாம், ஹைக்கு ப்ரைஸ் வரலாம். புரியுங்களா? சிமிலர்லி நிஃப்டிலையும் ஹையில் ரிஜெக்ட் ஆன ப்ரைஸு ப்ரொஃபைலோடைய பேலன்ஸில் நமக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு ரொட்டேஷனில் உங்களுக்கு கரெக்டான பேலன்ஸ் பாயிண்டில் ப்ரைஸ் இருக்குது. அப்போது இதுக்கு மேலே நாளைக்கு அக்செப்ட் ஆகுதுன்னா இந்த வாரம் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த வேல்யூ ஏரியாவுக்கு வரும். கரெக்ட் ஆகுதுங்களா? இது மந்த்லியில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வியூ. இப்போ இந்த வியூவுக்கு தான் போன வாரம் மார்க்கெட் நடந்திருக்கா அப்படின்றத நீங்கள் வீக்லி ப்ரொஃபைலில் ஒன் ஸ்டெப்பு உள்ளே வரீங்க. ஒன் ஸ்டெப் உள்ளே வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது போன வாரத்தோடைய ப்ரொஃபைலுக்கு கடைசியாக முடிஞ்ச வாரம் என்னவா இருக்குது உங்களுக்கு, அதுக்கு பிலோவில் உங்களுக்கு எக்ஸஸ் கிரியேட் ஆகி வந்திருக்கு. அப்போ எக்ஸஸ் கிரியேட் ஆகி வந்திருக்கு அப்படின்னும் போது இங்கே என்ன நடக்குது, செல்லிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் செல்லிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்கு. அப்போது எவ்வளோ தூரம் ஹை வந்திருக்கு ப்ரைஸு, அப்போ இந்த ஹைலேருந்து தான் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு, வந்துட்டு இங்கே டர்ன் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் ஆகிட்டு கரெக்டாக அந்த பேலன்ஸ் தான் இங்கே ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ மந்த்லிலையும் பேலன்ஸில் இருக்குது, வீக்லிலையும் ப்ரைஸ் வந்து பேலன்ஸ் தான் பிஓசியில் இருக்குது. இப்போது நமக்கு என்ன டெய்லியில் எங்கே ஓப்பன் அண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினாக நமக்கு இப்போ இருக்குது. சிம்பிள். அப்போது எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை, இப்போ நார்மல் ட்ரேடர்ஸ்க்கு சொல்கிறேன், மார்க்கெட் ப்ரொஃபைல் தெரியாது, ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. டிமாண்ட் சப்ளை இருக்குன்னும் போது அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையோடைய உங்களுடைய அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையோடைய வெயிட்டேஜ், ஓகேங்களா, அதோட ஸ்ட்ரென்த்து வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ப்ரொஃபைலை வச்சு நீங்கள் அளவீடு பண்ண முடியும். அதுதான் இங்கே நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம். அப்போது இந்த இடம் உங்களுக்கு சப்போர்ட்டாக அமையுமா, இந்த இடம் வந்து டிமாண்டாக உங்களுக்கு அமையுமா அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நல்ல ஒரு பேலன்ஸ்டு ப்ரொஃபைல் நமக்கு இங்கே கிரியேட் ஆகிருக்கு. அப்போது ப்ரைஸ் என்ன பண்ணோம், இதுக்கு அபோவில் நமக்கு அக்செப்ட் கிடைச்சா போதும். அப்போது அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். அப்போ எந்த டார்கெட்டில் டேர்ன் ஆகும் தெரியாது. அப்போ அந்தந்த டார்கெட்டில் டேர்ன் ஆகுமா ஆகாதான்றதை அந்த இடத்துல ப்ரொஃபைலில் நீங்கள் ரியல் டைம் ஆப்ஜெக்டிவாக நீங்கள் கிளாரிஃபை பண்ணும்போது நீங்கள் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கான எபிலிட்டி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் மார்க்கெட் ஃபாலோ பண்ணுறதுக்கான எபிலிட்டி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் மார்க்கெட் கூடவே ஒரு ஜேர்னி கொண்டு போகும்போது உங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஸ்கில் வந்து வரும். ஓகேங்களா? அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மார்க்கெட்டோடு நீங்கள் உங்களை அட்டாச் பண்ணிக்கிறீங்க. மார்க்கெட்டை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு அதை எப்படி ஃபாலோ பண்ணணுன்றதை கற்றுக்குறோம். ஃபாலோ பண்ணணுன்னு கற்றுக்கின பிறகு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து மார்க்கெட் எப்படி ஃபாலோ பண்ணணுன்னு கற்றுக்கு. இந்த ஃபாலோ பண்ணுறதுனா என்னது, மார்க்கெட் மேலே போதா நானும் அது கூடவே மேலே போகிறதுன்னு கற்றுக்கும் போது எப்படி அதை நமக்கு ப்ராஃபிட்டாக மாற்றிக்கணும், மணியாக கன்வெர்ட் பண்ணணுன்ற அந்த ஸ்கில்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அப்போது இது ஒரு சேர அமையும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வர ஆரம்பிக்கும் மார்க்கெட்டில். புரியுங்களா? இப்போ இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் நீங்கள் உங்களை பயிற்சி பண்ணுங்கள். ஓகே, நிஃப்டி. இப்போ நிஃப்டி போன வாரத்துக்கு கடைசியாக முடிஞ்ச வாரம் உங்களுக்கு என்ன, அந்த லோவில் திரும்ப ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு, பேலன்ஸ் ஆகிருக்கு. இந்த பேலன்ஸ்க்கு மேலே ப்ரைஸ் இந்த இடத்துல ஸ்டே ஆகிருக்கு. இது ஒரு கன்ஃபர்மேஷன். ஏன் ஃப்ரைடே கேப் அப் ஆகி மார்க்கெட் பேலன்ஸ் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? அப்போது என்ன வேணும் நமக்கு, பாசிட்டிவ் ஓப்பனிங்கு மண்டே வேணும். அதுக்கான கட்டாயம் அமைப்பு இருக்குது. ஏன்னா ஓவர் நைட் பொசிஷனில் கிஃப்ட் நிட்டியில் ரியாக்ஷனாக இருக்குது. கிஃப்ட் நிட்டியில் நடந்த ரியாக்ஷனை திரும்ப ரிப்பீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. அப்போ அதுக்காக நம்ம கண்மூடித்தனமாக ட்ரேட் பண்ண ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோடு நம்ம எடுத்துகிட்டு மார்க்கெட்டோடைய பயாஸை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நிஃப்டி நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து டெய்லி ப்ரொஃபைல். இப்போ டெய்லி மார்க்கெட் ஆக்டிவிட்டியில் நமக்கு என்ன புரிதல் கிடச்சிருக்கு, இப்போது கரண்ட்டாக மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லேருந்து ப்ரைஸ் வந்துக்கு ரியாக்ட் ஆகிருக்கு.
ரியாக்ட் ஆன பிறகு எங்கே வரும் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வரும். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் பேலன்ஸ் ஆயிருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும், அகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டா ப்ரைஸ் எங்கே வந்துடும் உங்களுக்கு வேல்யூ ஏரியா ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும். ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு மேலே உங்களுக்கு ப்ரைஸ் கன்ஃபர்மேஷன்ஸ்னால் உங்களுக்கு என்ன வரும் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வரும், அப்புறம் 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும். அப்போ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் மார்க்கெட்டோடைய ப்ரொஜெக்ஷன் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ இது தொடர்ச்சியாக போகுமா போகாதான்ற அந்த கேள்வி தான் நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவலில் குறைக்கும். அதனால தான் நம்ம அதை ப்ராப்பர் நீங்கள் ஒரு ஹெட்ஜிங்கோடு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் நிற்க முடியும். மார்க்கெட் நின்று என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து அந்த புரிதல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து வேல்யூ ஏரியாக்கிலேருந்து உங்களுக்கு இன்செர்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன இந்த இடம், அப்புறம் இந்த இடம், கரெக்டுங்களா? இப்போ இங்கேருந்து போகும்போது நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும், இதுக்கு மேலே கன்ஃபார்ம் ஆனால் என்ன ரிஜெக்ட் வரும்போது திரும்பவும் ப்ரைஸிங் அது. இப்போ இங்கேருந்து போகும்போது இதுக்கு மேலே கன்ஃபார்ம் ஆனால் தான் இங்கே கன்ஃபார்ம் ஆகலை கீழே வந்தாச்சு. அப்போது இதுதான் வந்து ப்ரொஃபைலை வந்து நம்ம லேர்ன் ப்ரொஃபைல் லெவலில் லேர்ன் பண்ணுறது. ஓகேங்களா? சி 2 டைப் ஆஃப் லேர்னிங் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்குது. ப்ரொஃபைலை மட்டுமே அளந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி போகிறது. அதுக்கப்புறம் இன்ட்ராடேல அந்த ப்ரொஃபைலுக்கு உண்டான ஃபெசிலிட்டேஷன் எப்படி அமையுது அப்படின்றத புரிஞ்சுட்டு இன்ட்ராடேல அந்த ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ ஒன்று வந்து மேக்ரோ லெவலில் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்கில்லு, இன்னொன்று வந்து மைக்ரோ லெவலில் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுற ஸ்கில் வேரியபிள் ஆகும். ஓகேங்களா? அப்போ அது அவங்கவுங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல், அது எது உங்களுக்கு வருதுன்னு பார்த்து அதை நீங்கள் டீட்டெயிலிங்காக முதல்ல பயிற்சி எடுத்துகிட்டு, சரி சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கேபிட்டல் இதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கும். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு போகும்போது உங்களுக்கு அது கிளாரிட்டியாக இருக்கும். அப்போ இங்கே இந்த புரிதல் நமக்கு அப்போ கான்டெக்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட். இப்போ கான்டெக்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் வீக்லியில் எல்லா செக்டாரையும் ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஹேபிட் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அதை ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம் என்ன நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ரேஞ்ச் தான் புரியுதுங்களா? அப்போ இந்த ரேஞ்சில் நமக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுற இடத்துல கன்ஃபர்மேஷன் வேணும். அப்போ இந்த பேலன்ஸ்க்கு மேலே ப்ரைஸ் கன்ஃபார்ம் ஆகி ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட்னு உங்களுக்கு மூவ் ஆகணும். இது பேங்க் நிஃப்டியில் நமக்கு ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டி. இப்போ நிஃப்டியில் சிமிலர்லி உங்களுக்கு இந்த ட்ரேடு ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் என்ன இருக்குது ரியாக்ட் ஆகிருக்கு. ரியாக்ட் ஆன ப்ரைஸு சென்டரில் இருக்குது. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அப் சைடுக்கு வரணும். அப்போது இந்த இடத்துல ரியாக்ட் ஆகும்போது பொசிஷன் எடுக்கிறீங்க, ஹோல்ட் பண்ணுறீங்க, கன்ஃபார்ம் ஆகும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட்டு கிடைக்கும். அது ஒரு பயிற்சி எடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆட்டோ செக்டார். ஆட்டோ செக்டார் மோஸ்ட்லி இயர் எண்டில் கொஞ்சம் ரியாக்டிவாகவே இருக்கும். ஏன்னா அந்த இயர் எண்ட் ஆஃபர்லாம் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போது அதுக்கேற்ற மாதிரி அது ரியாக்ட், ஆனால் ரேஞ்ச் தான், மார்க்கெட்டும் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, அப்போ அதுவும் கொஞ்சம் பாசிட்டிவாக இங்கே மூவ் ஆகிடுச்சு. இந்த ஸ்மால், அதாவது எப்படின்னா லோலேருந்து ஹைக்கு போகுது. அப்போ அந்த பாசிட்டிவ் ரியாக்ட் ஆகும்போது அது கரெக்டாக நிஃப்டிலையும் ரியாக்ட் ஆகும். கமாடிட்டிஸ். ஸோ கமாடிட்டிஸ் ஆல்ரெடி இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் டெஸ்ட் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு மேலே கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு ரிவர்சல் ஆகும். அப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்றது தெரியுது கமாடிட்டிஸில். ஆனால் கமாடிட்டிஸ் ஆல்ரெடி டெஸ்ட் எடுத்துகிட்டு ரியாக்ட் ஆகிருக்கு. ஓகே, எனர்ஜி செக்டார், ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார், அப்படி மாதிரி நீங்கள் பார்த்து வரலாம். முக்கியமான செக்டார் மட்டும் நான் உங்களுக்கு கமெண்ட்ரி பண்ணுறேன். ஓகே, ஃபார்மா செக்டார். ஃபார்மா செக்டார் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு வேலட்டைல் ஆகிட்டே இருக்குது ப்ரைஸு. என்ன வேணும், கன்ஃபர்மேஷன் வேணும். பப்ளிக் செக்டார் பேங்க் லோவில் இருக்குது ப்ரைஸு. லோவில் உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்குது. லோவில் உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த கம்ப்ரஸ் ஆகுதுன்னா ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு போகணும். அது எப்படின்றத நம்ம அப்கமிங் டேஸில் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை பார்க்கலாம். ப்ரைவேட் செக்டார் பேங்க் லோ எடுத்துருக்கு, பேலன்ஸாக இருக்குது. அப்போ இந்த இடத்த மார்க்கெட்டை ரியாக்ட் ஆகிட்டு கன்ஃபார்ம் ஆகணும். அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா ஃபஸ்ட்டு டார்கெட். அப்போ கட்டாயம் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்குது. அப்போ பெரும்பான்மையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிடில் ரேஞ்சிலிருந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கான பாயிண்ட் இருக்குது. அப்போது மண்டேயோடைய ஓப்பனிங்கு பாசிட்டிவாக இருக்கும்போது ஒரு மினிமம் டார்கெட்டுக்கு மார்க்கெட்டு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நமக்கு இங்கே ப்ரொஃபைலில் ஒரு புரிதல் கிடைக்குது. ஓகேங்களா? அதுக்காக அப்படியே எடுக்க முடியுமா? ஒரு ப்ராப்பராக ஒரு பிளானிங் ட்ரேடில் நீங்கள் ஒரு ஹெட்ஜிங்கோடையோ இல்லை மினிமம் லாட் சைஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐடி செக்டர். இப்போ ஐடி செக்டாரு நம்ம ஏற்கனவே இந்த ஹைக்கு மேலே கன்ஃபார்ம் ஆகணும். அப்போ அந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ரிஜெக்ட் தான் ஆகுது. அப்போ ஹைக்கு மேலே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னும் போது இந்த செக்டார் என்ன ஆகுது, இன்னும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல.
அப்போ ஐடி செக்டார் இன்னும் ப்ராப்பரான சப்போர்ட் நமக்கு கன்ஃபார்ம் ஆகவில்லை. அப்போ ஏன் வந்து ப்ரைஸ் பேலன்ஸ் ஆகுது சண்டே மண்டே ஃப்ரைடே அன்றைக்கி இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனால் அதை பேஸ் பண்ணி மண்டே அன்றைக்கி நம்ம இந்த ரிஜெக்ஷனை மார்க்கெட் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு ப்ரைஸ் ரியாக்ட் ஆகணும். ஓகேங்களா? இந்த ரிஜெக்ஷனை ப்ரைஸ் வந்து அக்செப்ட் பண்ணுங்க. அப்போ இங்கே ஐடி செக்டாரில் ப்ரைஸ் இப்படி வரக்கூடாது. ஓகேங்களா? அப்போ என்ன இருக்கும், மேபி இன்னொரு டே கூட இங்கே பேலன்ஸ் பண்ணலாம், பண்ணிவிட்டு ப்ரைஸ் இப்படி ரியாக்ட் ஆகணும். அப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ் வந்து நிஃப்டியில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு புரிதல் வருது. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ நிஃப்டியோட கான்டெக்ஸ்ட். இப்போ நிஃப்டியோட கான்டெக்ஸ்ட்டில் கரண்ட்டாக நமக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்டு ஆல்ரெடி நம்ம மந்த்லி வீக்லி மார்க்கெட் ஆக்டிவிட்டியில் பார்த்தாச்சு. இப்போ ரெஃபரன்ஸ் வைஸாக நம்ம இங்கே பார்ப்போம். இப்போ ரெஃபரன்ஸ் வைஸாக எப்போ ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிருக்கு, இந்த புவர் லோவில் உங்களுக்கு இங்கே ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. எப்படி டெய்லாக இங்கே ரியாக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த டேவோடைய ஹையில் ப்ரைஸ் என்ன இருக்குது, உங்களுக்கு சஸ்டெயின் ஆகுது. இந்த இடத்துல உங்களுக்கு ஹையில் வந்து சஸ்டெயின் ஆகுது. இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் பிரகாரம் இங்கே நமக்கு சஸ்டெயின் ஆகுது. நெக்ஸ்ட்டு டார்கெட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸ் பாயிண்ட்டு. ஈஸி தான். இப்போ நீங்கள் சப்போர்ட் டிஸ்டன்ஸ் வரைகிற மாதிரியே தான். ஆனால் இங்கே ப்ரொஃபைலை கொஞ்சம் புரிஞ்சிட்டு வரையும் போது அந்த ப்ரொஃபைலில் இருக்க ஒரு ரெஃபரன்ஸுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த ஒரு கேரக்டருக்கும் ஒரு பிஹேவியர் இருக்குது. அந்த பிஹேவியர் பிரகாரம் அந்த கேரக்டர் நடந்துக்குதா, அந்த பிஹேவியரை அந்த கேரக்டர் வந்து அக்செப்ட் பண்ணுதா ரிஜெக்ட் பண்ணுதா அப்படின்ற அந்த புரிதல் தான் இங்கே நமக்கு முக்கியமாக ட்ரேடிங்கில் தேவைப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த டேவோட ப்ரொஃபைலில் இந்த லோவை ப்ரைஸ் கட்டாக ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. பண்ணால் இந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கெட் டைம் ஸ்பென்ன தேவைப்படும். ஓகே, அப்போது பெரும்பான்மையாக நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்டில் முக்கியமான பாயிண்ட் என்னது, லாஸ்ட்டாக மார்க்கெட் முடிஞ்ச ப்ரொஃபைல் ஒரு பிபிஓசி ப்ரொஃபைல். அப்போ இங்கே ப்ரைஸ் வந்து இங்கே ஆல்ரெடி இந்த இடத்துல அப்சைடில் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. தென் செகண்ட் டைம் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஏன் வந்து ப்ரைஸ் அப்படியே கீழே வராமல் ரிஜெக்ட் ஆகி வந்ததுக்குன்றதுக்கு உங்களுக்கு ப்ரொஃபைல் படித்தவங்களுக்கு தெரியும் இது என்ன ரெஃபரன்ஸ் சொல்லி அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பேலன்ஸு கண்டினியூஸாக பேலன்ஸ் பண்ணி வராங்க அப்படின்னா அவங்க ப்ரைஸை கீழே இறங்கிறதுக்கான விருப்பம் இல்லை. ஸ்மார்ட் மணியோடைய ரெஃபரன்ஸ் இல்லாமல் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. அப்போ அவங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ட் கிடைக்காம இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ட் வந்து மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு. அதை வந்து அக்செப்ட் பண்ணுற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, பேலன்ஸ் பண்ணியிருக்கு. அப்போது மண்டே அணியோட ஓப்பன் நமக்கு ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் ட்ரைவாகவோ இல்லை ஓப்பன் ட்ரைவாகவோ உங்களுக்கு அமையும் பொழுது இந்த ப்ரொஃபைலிருந்து அபோவில் மார்க்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுதுன்னும் போது உங்களுக்கு அதுக்கு உண்டான ஃபாலோ அப்பை நீங்கள் இனிஷியேட் பண்ண முடியும். இது நமக்கு புரிதலாக இருக்குது. ஓகே, ஸோ கான்டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எனி டைப் ஆஃப் ட்ரேடராக இருக்கலாம், மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எந்த டைப் ஆஃப் ட்ரேடராக இருந்தாலும் இந்த ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டூலாக வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கேசி வச்சு நீங்கள் பார்க்கலாம், ஃபிபனாச்சி வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க, ஹார்மோனிக் பேட்டர்ன் வச்சு பார்த்துக்கோங்க, இல்லை எலியாட் வே வச்சு கூட நீங்கள் பாருங்கள், ஆர்எஸ்ஐ வச்சு பாருங்கள், மூவிங் ஆவரேஜ் பாருங்கள், விஆப் எனி டைப் நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடிங் செட்டப்பை உங்களுக்குன்னு ஒரு செட்டப் நீங்கள் வச்சுருப்பீங்க. அது ஆனால் இந்த இடத்துல ப்ரொஃபைலை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே இருக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு பேட் ட்ரேட்ஸு ரெடியூஸ் ஆகும். கரெக்டான ட்ரேட்ஸை நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ட்ரேடிங் கிடைக்கும். அப்போது உங்ககிட்ட இருக்க செட்டப் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகுதா அப்படின்ற அந்த கேள்வியிலேயே டேஸ் போகிறத விட எப்போ அந்த செட்டப்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சிஸ்டமை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும், எப்போ உங்கள் சிஸ்டமை அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டாப் லாஸில் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற அந்த புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you on next session. Thank you.